பழனிமலை கோவில் தோன்றிய கதை. முருகப்பெருமான் சிவபெருமான் பார்வதியின் இளைய மகன். ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமானிடம், அசுரர்களால் மிகுந்த துன்பம் ஏற்படுகிறது, அவர்களை அழிக்க முருகனின் அருள் தேவை என்று வேண்டினர். அப்போது நாரத முனிவர் கைலாயத்திற்கு வந்து ஞானப்பழம் ஒன்றை கொண்டு வந்தார். இந்த பழத்தை யாருக்குத் தருவது என்று கேள்வி எழுந்தது. சிவபெருமான் ஒரு சோதனை வைத்தார். யார் முதலில் இந்த உலகத்தை 3 முறை சுற்றி வருகிறாரோ அவருக்கே இந்த ஞானப்பழம். மூத்த மகன் விநாயகர், அப்பா, அம்மாவே என் உலகம் என்று சொல்லி சிவபெருமான் பார்வதியை 3 முறை சுற்றினார். அதனால் ஞானப்பழம் விநாயகருக்குக் கிடைத்தது. இதைக் கண்ட முருகன் மிகுந்த மனவேதனை அடைந்தார். அப்பா, அம்மா எனக்கு நீதி செய்யவில்லை என்று சொல்லி கைலாயத்தை விட்டு புறப்பட்டார். அவர் தென்னிந்தியாவிற்கு வந்து ஒரு மலையின் மேல் துறவியாக தண்டாயுதம் மட்டும் ஏந்தி அமர்ந்தார். அந்த மலையே பின்னாளில் பழனிமலை என்று அழைக்கப்பட்டது. முருகன் இங்கு தண்டபாணி, பால தண்டாயுதபாணி என்ற பெயரில் திகழ்ந்தார். இடும்பன் கதை. அசுரன் இடும்பன் அகத்திய முனிவரின் ஆணைப்படி சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற 2 மலைகளை தோளில் சுமந்து வந்தான். பழனியில் சற்று ஓய்வு எடுத்தபோது முருகன் ஒரு சிறுவனாக வந்து, இந்த மலை என்னிடம் என்று சொன்னார். இடும்பன் மறுத்ததால் போர் நடந்தது. பின்னர் தன் தவறை உணர்ந்த இடும்பன், என்னை மன்னியுங்கள் என்று வேண்டினான். முருகன் அருள் செய்து, என்னை தரிசிக்க வருபவர்கள் முதலில் உன்னை வணங்க வேண்டும் என்று வரம் அளித்தார். அதனால் இன்றும் பழனியில் இடும்பன் கோவில் முதலில் தரிசிக்கப்படுகிறது. பழனி முருகன் சிறப்பு. இங்கு முருகன் குழந்தைத் துறவியாக காட்சியளிக்கிறார். பஞ்சாமிர்தம் மிகப் புகழ்பெற்ற பிரசாதம். ஞானம், சாந்தம், பக்தி ஆகியவற்றின் அடையாளம் பழனி முருகன்